ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை ரவை வச்சு நம்ம செய்ய போகிறோங்க. இதில் நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலை, பழம் சேர்க்கலை, எதுவுமே சேர்க்கலை. ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் கோதுமை ரவை எடுத்து பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக முழு கோதுமை இருந்தால் அதை கூட பயன்படுத்தலாம். இப்போ இதை நல்லா 2-3 தடவை கழுகி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுகியாச்சு. இப்போ இது கூட நல்ல சூடான தண்ணி சேர்க்கலாங்க. இதை இப்போ ஊற வைக்க போகிறோம். அதனால் நல்லா கொதிக்கிற வெந்நீர் எடுத்து சேர்த்து ஊற வைங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே நம்மளுக்கு ஊறி கிடைக்கும். நீங்கள் முழு கோதுமை பயன்படுத்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான தண்ணி சேர்த்து ஊற வைங்க, சரியாக இருக்கும். இதை இப்போ சரியாக ஒரு 30 நிமிஷம் ஊற வைங்க. நீங்கள் முழு கோதுமை எடுத்திங்கன்னா அது வந்துட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தாங்க சரியாக அது நல்லா ஊறி கிடைக்கும். நான் இன்றைக்கி கோதுமை ரவை எடுத்திருக்கேன், அதனால் 30 நிமிஷம் இது ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. கோதுமை ரவையெல்லாம் சூப்பராக நல்லா ஊறி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி கையை வச்சு நசுக்கினீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மசியணும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதை அரைக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு சாதாரண தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா அரைக்கணும். 1 கப் கோதுமை ரவை எடுத்திங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மையான விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை இது தாங்க. அந்த கோதுமை ரவையில் உள்ள பாலை சரியான அளவில் வடிகட்டி எடுக்கணும். அரைக்கும் போது சரியான அளவில் தண்ணி சேர்த்து அரைச்சாதான் இந்த பால் நம்மளுக்கு கெட்டியாக கிடைக்கும். கெட்டியாக கிடைச்சாதான் அந்த ட்ரிங்க் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது ஃபுல்லாக வடிகட்டி எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் நீங்கள் வேஸ்ட்டில் போட்டுடலாம். நம்மளுக்கு அந்த கோதுமை ரவையில் உள்ள பால் தான் தேவை. இப்போது எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு. நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான பாலாக கிடைக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள், ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சாச்சு. அதில் 500 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் கட்டியான பாலாக எடுத்திருக்கேன். அதனால தான் இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா அது சீக்கிரம் அடி பிடிச்சிரும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியான பால் எடுத்தால் கூட நல்லா தாங்க இருக்கும். இப்போ இந்த பால் லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் நம்மளுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சீனி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிட்டேன். சீனி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடலாம். அந்த சீனி எல்லாமே நல்லா கரையணும். கரைஞ்சி அந்த பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், அந்த பால் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்ட அந்த கோதுமை ரவையில் உள்ள பாலை இதில் சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. நல்லா குறைச்சதுக்கப்புறம் தாங்க இந்த கோதுமை பாலை நம்ம சேர்க்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சா இது டக்குன்னு கட்டி ஆயிரும், அடி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சரியாக கிடைக்காது. அதனால் நல்ல குறைவான தீயில் வச்சுட்டு இந்த பாலை சேர்த்ததுக்கப்புறம் கை எடுக்காமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாலே போதும். அது நல்லா கட்டியாக மாறிடும். அந்த கோதுமை பாலும் நல்லா வெந்து கிடைக்கும். நம்மளுக்கு அந்த ஸ்மெல் எதுவும் இருக்காது. அந்த கோதுமை பால் உள்ள ஸ்மெல் எதுவும் இருக்காது, சரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் இந்த மாதிரி கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி சொல்கிற அளவில் சரியாக 3 பேர் குடிக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னா இதோட அளவு எல்லாமே கூட்டிக்கோங்க. அதாவது 1 கப் கோதுமை ரவை எடுத்திங்கன்னா 3 பேர் குடிக்கிற மாதிரி இருக்கும். 1 கப் சொல்கிறது 250 ml கப்புக்கு 1 கப்புங்க. இப்போ பாருங்கள், அந்த மிக்சர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக மாறிட்டே வருது. நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சரியாக ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா கட்டியாக கிடச்சிரும் நம்மளுக்கு. நீங்கள் கரெக்டான பதம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு வழி சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி நடுவில் கோடு வரைஞ்சால் அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா வழியாமல் இருக்கும். அந்த பால் அது கரெக்டாக நிற்கும். அதில் அது சரியான அளவாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சா போதும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இது இன்னும் நல்லா கட்டியாக மாறிடுங்க. பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக மாறிடுச்சு. இதில் கொஞ்சம் சூடு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. ஆனாலுமே இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக மாறிடுச்சு. இப்போது இந்த மிக்சர் எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம்.
மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்ததுக்கப்புறம் இது கூட நான் இன்றைக்கி 2 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக அதுக்கு தான். நான் இன்றைக்கி நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை 30 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல கூலான பால் தாங்க சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து சில்னஸ் வேண்டாம் அப்படின்னா நல்லா காய்ச்சி ஆற வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சில்னஸாக குடிக்கணும், அதனால தாங்க அந்த கூலான பாலை வந்து சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களை சேர்க்க போகிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, இந்த ட்ரிங்க்குக்கு கலர் கொடுக்க போகிறவங்க. பீட்ரூட் தாங்க சேர்க்க போகிறேன். 2 துண்டு பீட்ரூட்டை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அதிகமான அளவு எடுத்திங்கன்னா அந்த பீட்ரூட்டோட அளவும் நீங்கள் கூட்டிக்கோங்க. பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்ல ஒரு மையான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. நல்ல ஒரு க்ரீமியாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி வேறு என்ன, சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான கோதுமை ரவை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் கோதுமை ரவையில் தான் செஞ்சிங்கன்னா யாருமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அவ்வளோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி புதினா இலை தாங்க இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.